இன்றைய நாள்ல மன்னாரை மீண்டும் மறுபடியுமாக உலுக்கி இருக்கிற ஒரு கொடூர சம்பவம் ஒன்று மன்னார் வைத்தியசாலையில இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னார்ல சிந்துயாவுடைய அந்த இறப்பு ஒரு சிகிச்சைக்காக ஒரு பெண் வந்து வைத்தியசாலைக்கு வந்து போறார். ஆனா தகுந்த நேரத்துக்கு வந்து அந்த பெண்ணுக்கான ஒரு சிகிச்சை வந்து இடம்பெறவில்லை என்ற காரணத்தினால அந்த பெண் இறக்கின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புகின்றது. இதற்கு பிற்பாடு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிந்தியாவுடைய கணவர் மரியதாஸ் உயிரிழந்த சம்பவம் அதிலேயே பெரிய ஒரு உண்மையில வந்து அதெல்லாம் ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். என்னெல்லாம் அப்படி நடக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள்ல போராட்டங்கள்ல இறங்கி அந்த பெண்ணுக்கான ஒரு நீதி கிடைச்சுதா என்று சொல்லி சொன்னா இதுவரைக்கும் வந்து அப்படியான சம்பவமே வந்து இடம்பெறல. அந்த ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்ற வேளையில வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் வந்து அங்க மரியதாசுடைய சுந்தியாவுடைய வீட்டுக்கு போய் அங்க என்ன சம்பவம் வந்து நடந்தது என்று சொல்லி அதை வந்து நீதிமன்ற வழக்குகளுக்கு வந்து உட்படுத்துகின்ற வேளையில மரியதாஸ் இறந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ச்சுனா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு மன்னார் வைத்தியசாலைக்குள்ள போனதுன்னு சொல்லி அவர் வந்து கைது செய்யப்பட்டு 4 நாட்கள் சிறையில் இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த வேலையில் அந்த பெண்ணுக்கான ஒரு நீதி கிடைச்சுதான்னு சொல்லி சொன்னால் இது வரைக்குமே வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. யாரோ வந்து போராட்டங்கள் எல்லாமே வந்து நடத்தினாங்க. அதுக்கு அந்த பெண்ணுக்கான நீதி இதுவரைக்குமே வந்து கிடைக்கல. அப்படி இருக்கின்ற வேலையில் இன்றைய நாளில் மாலை பொழுதுல மன்னார் வைத்தியசாலையில் வந்து பிரசவத்துக்காக சென்ற ஒரு பெண்ணும் தாயும் சேயும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இறந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் சிந்தியாவுக்கு நடந்த அதே கொடுமை தான் வந்து இங்கே நடந்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக அந்த பெண்ணுக்கான ஒரு சிகிச்சை வந்து தகுந்த நேரத்தில் வந்து அளிக்கப்படவில்லை என்றும் வந்து இன்றைய நாளில் வந்து கூறப்படுகின்றது. இந்த செய்தி வந்து வைத்திய அர்ச்சுனாவுக்கு வந்து செல்லுகின்றது. வைத்திய அர்ச்சுனா அவர்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்து இணைஞ்சு இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது தகவலை வந்து பகிருங்கள் என்று சொல்லி கேட்டிருந்த மத்தியில் வந்து அவர் வந்து 21ஆம் தேதி தன்னுடைய எம்பி பதவினை வந்து ஏற்ற பிற்பாடு மன்னார் வைத்தியசாலைக்கு வந்து செல்ல இருப்பதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலே வந்து அன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து தொடர்ச்சியாக இப்படியான ஒரு சம்பவங்கள் வந்து இடம்பெறுகின்றது உண்மையிலே வந்து மனதுக்கு ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படியான சம்பவங்கள் வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்கள். ஒரு வைத்தியர்கள் வந்து உரிய நேரத்தில் வந்து அவங்களுடைய ஒரு சிகிச்சையை மேற்கொண்டு அவங்க தங்களுடைய பணியை வந்து சிறப்பாக செய்திருந்தால் வந்து இப்படியான சம்பவம் வந்து இடம்பெற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்களுடைய வேலையில் வந்து ஒரு அஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு ஏனோ தானோ இருக்கின்ற ஒரு நிலைமை வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து எல்லா வைத்தியசாலைகளையும் வந்து இடம்பெறுகிறதும் மேலும் மனக்கவலையாக இருக்கின்றது. ஒரு சிந்தியாவுடைய இறப்பை வந்து எப்படி நடந்தது, அதுக்குரிய ஒரு தீர்வு, அதுக்குரிய ஒரு நீதி வந்து கிடைச்சதுன்னு சொல்லிச்சுன்னா இல்லை. அதுக்கு பிற்பாடு இப்போ இன்னும் ஒரு சம்பவம் வந்து இடம்பெறுகிறது. உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கின்றது. இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்குது, ஒரு சில வீடியோ காணொளிகளும் வந்து இதுக்கு பிற்பாடு வந்து நினைக்கிறேன் பாருங்க. உண்மையிலே வந்து பார்க்கின்ற போதே அவ்வளோ கவலையாக இருக்குது. அந்த குடும்பத்தினுடைய கதறல்கள், ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் வந்து இழந்த சம்பவத்தை தாங்க முடியாமல் அழுகின்ற ஒரு சம்பவம் வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ கவலையாக இருக்குது. வீடியோ காணொளி வந்து நினைக்கிறேன் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம சொல்லுங்க. மன்னார் வைத்தியசாலையில் ஒரு துன்பியலான துயரம் நடைபெற்றிருக்கிறது. தாயும் பிறந்த சிசுவும் மரணித்திருக்கிறான்னு சொல்வதை விட அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை வந்து இன்று விடியப்புறம் 4 கால அளவில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும், சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கு இடம்பெறவில்லை,
இதுதான் இந்த தாயும் சிசுவும் இறந்ததுக்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் இதுல பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும் சிந்துவினுடைய மரணம், அதற்கு முதலிடம் பெற்ற மரணங்கள், இப்படி மன்னார் வைத்தியசாலையில வந்து இப்படி சிசு மரணங்கள் இடம்பெறுவது இது இன்று நேற்று இல்ல, தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான முறையில் சரியான நேரத்துக்கு அந்த சிசேரியன் செய்யப்படாமை தான் இதற்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய குற்றச்சாட்டை மனக்குமுறலை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப மன்னார் வைத்தியசாலையில வந்து ஒரு பதற்றமான சூழல் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க, எத்தனை பேர் உயிர் பறிபோக போகிறது. மிகவும் வேதனையான விஷயம், மிகவும் மனது கலக்கிறது. நீங்க ஒருத்தரே சொல்ல வேணாம், இப்ப சொல்லுங்க. இல்ல அங்க எல்லாம் கூட்டிட்டு எல்லாம் படிதான் உள்ள மேக முனவ என்ன என்ன நடக்குதுங்க உள்ள இப்ப என்ன நடந்துகிட்டீங்க? என்னமா அம்மா